எல்லாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி சுகமா இருக்கீங்களா? நீங்க சுகமா இருக்கணும், நானும் சுகமா இருக்கணும். இன்னைக்கு எதுக்கு இந்த வீடியோன்னா, ஒரு வயசான பாட்டியோட அந்த பாட்டி இறந்து போச்சு, நேற்று இறந்து போச்சு. அந்த பாட்டியோட ஆன்மாவோட அழுகுரல், அந்த அழுகுரல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது அந்த பெத்த தாயோட அழுகுரல் அந்த பையனுக்கு கேட்டுச்சே இல்லையோ, ஆனா அந்த பாட்டி அடக்கம் பண்ண போகும்போது இருந்த சுத்தி இருந்தாங்களே, அவங்க எல்லாருக்குமே அந்த பாட்டியோட அழுகுரல் கேட்டிருக்கும். அப்படி என்ன பாட்டியோட அழுகுறோன்னு கேட்குறீங்களா? அந்த பாட்டிக்கு 22 வயசில் கல்யாணம் பண்ணி விட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கொடுத்து அந்த பையனை பெக்கும்போது கூட அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்படலை. அந்த வலியை கூட தாங்கிட்டு பெற்று போட்ட பிள்ளைய பெற்று போட்டுட்டு வளர்த்தா. சின்ன வயசுல குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். ராவும் பாவம் தூங்காமல் உட்காந்து வளர்க்கணும். அப்படி கஷ்டப்பட்டு வளர்க்கும்போது கூட அந்த அம்மாவுக்கு அது கஷ்டமாகவே தெரில. அப்புறம் அந்த பையனுக்கு ஒரு 10 வயசாக இருக்கும்போது அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. இறந்து அந்த பையன் 10 வயசு தான் இருக்குது. இப்போ வீட்டுக்காரர் இருந்தார். அதுக்கப்புறம் பையனை என்ன பண்ணுறது? ஏதோ கடைக்கு அனுப்பி விடலாம், அனுப்பி விட்டு கூட சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த பையனை வந்து படிக்க வச்சா அந்த தாய். இது நம்ம பிள்ளைய படிக்க வைப்போம், அதுக்காக நம்ம வேலைக்கு போவோம்னு சொல்லி அந்த அம்மா வேலைக்கு போச்சு. வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவனை படிக்க வைக்கிறான். படிக்க வச்சு 12th படித்து காலேஜில் போனோம். காலேஜ் போகணுன்னா ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும்னா நல்லா படிக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல பெரிய காலேஜ்லேயே சேர்த்து விட்றான். பணம் அவங்ககிட்ட இல்லை. அதுவும் கந்து வட்டிக்கு கடன் வாங்கி பெத்த பிள்ளைய படிக்க வைக்கிறான். அவன் நல்லா போய் படிக்கிறான். படிக்கும்போது ஆனால் அவன் சந்தோஷமா இருக்கான். ஆனால் அந்த அம்மா கந்து வட்டிக்கு கடன் வாங்கி அந்த கடத்தை அடைக்க முடியாமல் அந்த வட்டிக்காரன்ட்ட கேவலமாக திட்டுவாங்க. அதை கூட அந்த அம்மா வந்து பெரிய கஷ்டமாக நினைக்கல. நம்ம பிள்ளை படித்து பெரிய ஆள் ஆன போதும் அப்படின்னு அதை கூட அந்த அந்த கந்து வட்டிக்காரன் திட்டும்போது கூட சிரிச்சுக்கிட்டே அப்புறம் தந்திரம் தம்பி சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் பையன் பைக் கேட்குறான். பைக் கேட்கும்போது சரி பையன் ஆசைப்பட்டு கேட்குறான்னு சொல்லி பைக் வாங்கி கொடுப்போன்னு அதுக்கும் வட்டிக்கு கடன் வாங்கி பையனுக்கு பைக் வாங்கி கொடுத்துட்டு அந்த வட்டி கடனை அடைச்சிக்கிட்டே இருக்கிறான். அவனும் எத்தனை நாள் தான் உழைச்சி சம்பாதிச்சு அடைப்பான். இருந்தாலும் பையன் ஆசைப்பட்டு கேட்டான், பைக்கு வாங்கி கொடுப்போன்னு கொடுத்துட்டு வட்டிக்காரன் திட்டு வாங்கிக்கிட்டு கடனே அடைச்சிக்கிட்டே அப்படி இருக்கிறான். பையனும் நினச்ச மாதிரி காலேஜ் படிப்பு முடிச்சிட்டான். முடிச்சப்புறம் பையனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வாங்கி கொடுக்கணுன்னு கவர்மெண்ட் வேலைக்குன்னா எப்படி சும்மா வாங்கி கொடுக்க முடியாது இல்லையா? ஒரு 2 லட்சம் 3 லட்சம் லஞ்சம் கொடுக்கணும்ல. அதுக்கும் அந்த அம்மா உழைச்ச காசெல்லாம் போட்டு மறுபடியும் வட்டிக்கு கடன் வாங்கி பையனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையை வாங்கி கொடுக்குறான். பையன் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன, கல்யாணம் தான். பையனுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடறான் அந்த அம்மா. கல்யாணம் பண்ணி வச்சப்புறம் அந்த மருமகன் ஒருத்தி வரா. அந்த அப்புறம் நான் உங்கள் அம்மா கூட இருக்க முடியாது, தனி கொடுத்தம் போயிடுவோன்னு தனியாக கூப்பிட்டு போயிடுறா பிரச்சனை. அப்போ அந்த அம்மா சரி நம்ம பிள்ளை சந்தோஷமாக இருந்தால் போதும், நம்ம தனியாகவே இருப்போம்னு சொல்லி அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே தனியாக ஒதுங்கியது. அது கூட நம்ம கஷ்டமாக நினைக்கல. நம்ம பிள்ளை சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு தனி கொடுத்தனமா போங்கன்னு சொல்லி தனியாகவே இருக்குது அந்த அம்மா. சமைச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்குது. இவங்க தனி கொடுத்தம் போனவங்க கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷத்துலேயே குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்தோன்னா அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அப்போ மறுபடியும் அம்மாவை போய் கூப்பிட்றாங்க. அம்மா நீங்கள் எங்கள் கூட வாங்கம்மா, எங்கள் கூட இருந்துக்கோங்கம்மான்னு கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சு அவங்க குழந்தைக்கு குண்டி கழுவி விடுறது, குளிப்பாட்டி விடுறது. அதாவது ஆயா வேலை. அந்த ஆயா வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு பெத்த தாயை கூப்பிட்டு போகிற மறுபடியும் இதை பாசம் வந்த மாதிரி. இருந்தால் அந்த அம்மாவுக்கு தெரியுது நமக்கு ஒரு ஆயா வேலைக்கு தான் நம்ம கூப்பிட்டு வந்திருக்கான்னு அந்த அம்மாவுக்கு தெரியுது. தெரிஞ்சாலும் அவள் வந்து பெருசாக எதுவும் எடுத்துக்கல. ஏன்னா நம்ம பிள்ளையோட பிள்ளை, நம்ம பேரனை நம்ம பார்த்துக்குறோம், அது நம்ம தானே பார்க்கணும் அப்படின்னு அந்த அம்மா வந்து பேரனுக்கு எல்லா வேலையும் செஞ்சு பேரனை குளிப்பாட்டி குண்டி கழுவி விட்டு எல்லாமே பண்ணுது. இவங்க 2 பேரும் புருஷன் முன்னாடியும் ஜாலியாக வேலைக்கு போயிட்டு வந்தாவா வீட்டுக்கு வந்து தின்னுட்டு தூங்குறது அப்படி இருக்காங்க. இந்த அம்மா சமைச்சு கொடுப்போம். அதை கூட கஷ்டமாகவே நினைக்கல. நம்ம பிள்ளைக்கும் நம்ம பேரனுக்கும் நம்ம செய்கிற கடமையாக நினச்சி அந்த அம்மா கஷ்டத்தையும் இஷ்டப்பட்டு செய்கிறான். செஞ்சு ஓரளவுக்கு அந்த சின்ன பையன் பெரிய ஒரு 10 வயசு 12 வயசு ஆயிடுச்சு. அப்புறம் இந்த அம்மாவோட உதவி தேவையில்லையே. தேவையில்லைங்கும்போது அப்புறம் அந்த அம்மா மறுபடியும் அம்மா நீ இங்கே இருந்துக்கோங்கம்மா, நாங்கள் வந்து வெளியூருக்கு போகிறோம், வெளியூரில் வேலை கிடச்சிருக்கு, நான் அங்கே போய் வேலை செஞ்சுட்டு அங்கே உனக்கு மாதம் பணம் இருக்குன்னு சொல்லி இந்த அம்மா வயசான காலத்தில் அந்த அம்மாவை அந்த வீட்டில் விட்டுட்டு அவங்க குடும்பத்தோடு போயிடுறாங்க. எங்கே வெளியூருக்கு. இந்த அம்மாவுக்கு காசு பணம் முக்கியம். நம்மளை கூட இது பேசுறதுக்கு பழகிறதுக்கு நம்ம கஷ்டங்களை சொல்லி அதுக்கு ஒரு உறவு வேணும். அது வந்து புருஷனும் இல்லை. சரி நம்ம பிள்ளை இருப்பான்னு நினச்சி தான் நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து உருவாக்கி விடுச்சு. இப்போ அந்த பிள்ளையும் இல்லை. அப்படிங்கும்போது அந்த அம்மாவுக்கு முதலே கஷ்டம், கவலை. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆனால் அதெல்லாம் கஷ்டமாக தெரில. இப்போ நம்ம பிள்ளை நம்மளை விட்டுட்டு வெளியே போகிறாங்கும்போது அந்த அம்மாவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் கஷ்டத்தை வெளியே காட்டிக்கல. ஏன்னா அப்பவும் பிள்ளை நல்லா இருந்த போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சரி நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பி போட்டுட்டு இந்த அம்மா கஷ்டப்பட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்குது. உடம்பு முடியலைனாலும் கஷ்டப்பட்டு சமைச்சிடும். சமைச்சு ஏதோ கஞ்சியாக கூழை குடிச்சிட்டு அப்படியே இருந்துருது. அவன் மாதம் 1000 ரூபா அம்மாவுக்கு அனுப்பி விட்றான். அது ஒரு பெருமை அவனுக்கு. நான் மாதம் அம்மாவுக்கு பணம் அனுப்பி விட்ருவேன், அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு பெருமையாக. ஆனால் அந்த அம்மாவுக்கு அந்த 1000 ரூபா பெருசு இல்லை. ஒரு நாள் ஃபோன் போட்டு அம்மா சாப்பிட்டியாம்மா அப்படின்னு கேட்டால் போதும், அது போதும்.
ஆனால் அது கூட அவன் பண்ணலை. மாதம் மாதம் 1000 ரூபா அனுப்பி விட்டுருவான். அனுப்பி விட்டுட்டு மட்டும் இருப்பான். இந்த அம்மா ரொம்ப உடம்பு முடியாமல் போய் பிள்ளைகளும் பார்க்கல, பேரனையும் பார்க்கலங்கிற கவலையிலேயே பாதி இறந்து போச்சு. அந்த அம்மா இறந்தப்புறம் பையன் வாரான். பையன் மருமக போய் பேரன் எல்லாம் வராங்க. வந்து எங்கள் அம்மா ராஜ மரியாதையில் போய் புதைக்கணும் அப்படின்னு பூ அலங்காரம் மேளம் அப்படின்னு நல்லா செலவு பண்ணி அந்த அம்மாவை படுக்க வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் வான வெடிக்கலாம். வான வேடிக்கை போட்டு தூக்கிட்டு போய் சுடுகாட்டை போட்டு புதைச்சி பூவாக போட்டு அலங்கரிக்காத. இந்த வான வேடிக்கை, இந்த மாலை மரியாதை, ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் அந்த அம்மா செத்தப்புறம் எதுக்கு? அந்த அம்மாவோட ஆசையெல்லாம் நம்மளோட கடைசி காலத்தில் நம்ம பையன் கூட இருப்பான், நம்ம மருமக கூட இருப்பான், நம்ம பேரன் கூட இருப்பான் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். ஆனால் அந்த ஆசையே நடக்கலை. இப்போ கூட அந்த அம்மா செத்தப்புறம் மேலே ஆன்மாவாக இருந்து நான் பையன் நல்லா இருக்கட்டும் அப்படி தான் நினச்சிருப்பான். அவள் தான் அம்மா.